மரியாதையா கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல. ஏய் ஏய் என்னடி என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறியா? போடா இங்க இருந்து. வெளியில போ. போ. ஏய் மம்மி 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 மயு மயு மம்மி ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு மம்மி. அவர் இனிமே இங்க வர வேண்டாம்னு சொல்லு மம்மி. நீ போலீஸ் கிட்ட சொல்லு. அம்மா சொல்லிடுறேன், நீ அழாத. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. சரி, நீ அழாத. வா. ராதிகா, கோபி, நீங்க கொஞ்சம் வர முடியுமா? என்னாச்சு? எனி ப்ராப்ளம் ராதிகா? நீங்க வாங்கல, நான் சொல்றேன். வர முடியும்ல? ஓகே, உடனே வரேன். டேய் மெதுவாடா, வலிக்குது. மெதுவா தான் பண்றேன் பாட்டி. பாட்டி, காலுக்கு வெந்நீர் ஒத்தடம் வச்சா சரியாயிடும். உன் அம்மா அதுக்காக தான் போயிருக்காடா, கொண்டு வந்துருவா. சரி சரி. தாத்தா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், ஆண்டிக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா இந்த பிசினஸ் விஷயத்துல மட்டும் ஏன் தாத்தா அங்கிள சப்போர்ட் பண்றீங்க? அந்த பேச்ச கொஞ்சம் விடுறியா? சாப்பிடுற இடத்துல தூங்குற நேரத்துல எப்ப பார்த்தாலும் அதே பேச்சு தானா? அது அப்படியெல்லாம் விட முடியாது இல்ல பாட்டி. அம்மா எவ்வளவு ஆசையா ஆரம்பிச்சாங்க. சிஸ்டர்லாம் ஆண்டியோட மசாலா பவுடரை எவ்வளவு பாராட்டினாங்க தெரியுமா பாட்டி? சிஸ்டருக்கு கொடுக்கணும், அதானே உன் பிரச்சனை. இனிமே பாக்கியா இதெல்லாம் பண்ண மாட்டான்னு போய் சொல்லிடு. நீங்க இருங்க பாட்டி. தாத்தா, நீங்க ஏன் ஜெனி கேட்டதுக்கு பதிலே சொல்லவே இல்லை? நீங்க ஏன் தாத்தா அம்மாவுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? டேய், இனி என்னடா செய்ய சொல்ற? எப்போ இந்த மசாலா பிஸ்னஸ் ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்து வீட்டில் ஒரே சண்டை சண்டை சண்டை. டேய், இதெல்லாம் இல்லாம இருந்தாவாது பாக்கியா நிம்மதியா இருப்பாள்ல? இதெல்லாம் விட்டா ஆண்டி நிம்மதியா இருப்பாங்கன்னு யார் தாத்தா சொன்னது? உன் தாத்தா சொல்றதுதான் சரி. பாக்கிய பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருந்தா. இத ஆரம்பிச்சதுல இருந்து எப்ப பாரு சண்டை. அவளும் கோபியும் முழு நேரமும் சண்டை போடுறாங்க. பார்க்க நல்லாவா இருக்கு? பாத்துடா. அம்மா பாத்துடா, எழு. சரிம்மா. சூடா இருக்குடா? இல்லனா நான் ஒத்தடம் குடுக்கவா? அம்மா, நானே குடுக்கறேம்மா. பாத்து கேட்டு குடு. பாத்துடா, எழு. மா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எங்கடா போற? இல்லம்மா, அர்ஜென்ட்டா போகணுமா, ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணணுமா. இப்போ வந்துடுறேம்மா. ஓ, எப்போ வருவீங்க? லேட் ஆகும், டைம் சொல்ல முடியாது. எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் பாக்யா. எங்கிட்ட தான் சாவி இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா வரேம்மா. சரிடா. அப்பா ஒரு நிமிஷம். ஆரம்பிச்சிட்டான்ப்பா.
என்னடா? அது என்ன பழக்கம்? ராத்திரியில நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறீங்க. எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? ஏ, உங்ககிட்டலாம் நான் சொல்லணுமா? என்னடா புதுசு புதுசா கேள்வி கேட்டுட்டு இருக்க? அம்மா 24 மணி நேரமும் வீட்லயே இருக்காங்க. உங்களை எங்களை எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அம்மா இனியாவை கவனிக்கலன்னு சொல்லிட்டு வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதாவது அம்மா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்ம எல்லாரையும் கவனிச்சுட்டு அவங்க புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணா நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க மட்டும் வேலை செய்யற திமிர்ல எப்ப வேணா வருவீங்க, எப்ப வேணா போயிடுவீங்க. ராத்திரி கூட எங்க போறீங்கன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க. அப்படிதானே? ஏன் உங்களுக்கு குடும்ப பொறுப்பு இல்லையா? நாங்க தப்பு பண்ணா அதுல உங்களுக்கு பொறுப்பு இல்லை, அம்மாவுக்கு மட்டும்தான் பொறுப்பு. அப்படிதானே? ஆமாண்டா, அப்படித்தான். உன் அம்மாவை சம்பாதிக்க சொல்லு. அந்த சம்பாத்தியத்துல இந்த மொத்த வீட்டோட செலவையும் பார்த்துக்க சொல்லு. இந்த வீட்டோட இஎம்ஐ, கரண்ட் பில்லு, அது இல்லாம சாப்பாட்டு செலவு, இனியாவுடைய படிப்பு செலவு, இது எல்லாத்தையும் தாங்க சொல்லு. அப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன், கேட்க மாட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் தானே பண்றேன். நான் கேட்பேன். ஏன் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணா போவேன், வருவேன். இது ஏன் வீடு. இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, இனியும் இப்படிதான் இருக்கும். ஓடா வந்துட்டான் கேள்வி கேட்டு. எழிலு, அவன் எங்கேயோ போறான், விடுடா. வீணா எதுக்கு அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த வீடு இப்படிதான் இருந்துச்சு, இனிமேலும் இப்படித்தான் இருக்கும். திருத்துறேங்கிற பேர்ல எல்லாரும் நிம்மதியும் கெடுத்துறாதரா. பாக்கியா, இதெல்லாம் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. உன் பையனுக்கு புரியவை. பாட்டி, எழில் கரெக்டா தானே பேசினா? நீ வாயை மூடிட்டு இரு. உன்கிட்ட யாரும் கேட்கல. நீ தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும். பாக்கியா, குடும்பம் அமைதியா இருந்தாதான் எல்லாருக்கும் நல்லது. அத நீயே கெடுத்துக்காத. அத்தை, டேய், நீ இத பத்தி இனிமே பேசாத. ஏழு நான் பேசுவோமா? பேசாதன்னு சொல்றல, அம்மா. சொல்றல பேசாதன்னு, அம்மா. சொல்றல, ஆண்டி. சொல்றல, அம்மா. சொல்றல ஆண்டி, பேசாதன்னு. அடிக்காதீங்க, எத்தனை வாட்டி ஆண்டி. சொல்றது? நான் பேசுவோமா? இத்தனை நாள் நீ அமைதியா இருந்த, எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா நீ நிம்மதியா இருந்தியா? சந்தோஷமா இருந்தியா? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளாவது வாழ்ந்தியா? எல்லாரும் சொல்ற மாதிரி இத்தனை நாள் அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப நான் ஏன் அத பத்தி யோசிக்கணும்? ஆனா நான் யோசிப்பேம்மா, நான் யோசிப்பேன். என்னால இனிமேலாம் சும்மா இருக்க முடியாது, சத்தியமா இருக்க முடியாது. ஊர் உலகத்துல இருக்கிறவங்க கஷ்டத்தை எல்லாம் ஃபீல் பண்ணி படமா எடுக்க நான் கிளம்பிட்டு உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரியலனா நல்லா மனுஷனே இல்லம்மா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா, அப்பா மாதிரி ஒரு ஆளோட இத்தனை வருஷமா எப்படிமா வாழ்ந்த? அவர் வேணா நல்ல அப்பாவா இருக்கலாமா, ஆனா நல்ல புருஷன் இல்லம்மா. அதெல்லாம் இப்பதான் எனக்கே புரிஞ்சுது. சத்தியமா என்னால தாங்கிக்க முடியல. நான் ஒரே ஒரு படம் மட்டும் பண்றேன், ஒரே ஒரு படம். நான் உன்னை இந்த ஆளுகிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவான் பாரு. பாரு ஜனி எப்படி பேசுறான்னு.
ஆண்டி பாவம் இவ. நீங்களும் பாவம் தான் ஆண்டி. எல்லாம் பழகிடுச்சு ஜெனி. பேச மாட்டியாமா என் கூட? நீ பேசாம நல்லாவே இல்லம்மா. மா மா பேசுமா. நான் பண்ணது தப்புதான். சத்தியமா இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நீ என் கூட பேசாம மட்டும் இருக்காதம்மா ப்ளீஸ். படிச்சாச்சா? மா மா ப்ளீஸ் மா, நீ கூட பேசுமா. இனி சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணவே மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேப்பேன். மா பேசுமா ப்ளீஸ் மா. மா நீ இப்படியே பேசாம இருந்தா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். போ போடி, சொன்னேல வீட்டு விட்டு போறேன்னு. போ, ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? போடி. இப்ப போறியா இல்ல காலையில போறியா? சொல்லு, கேக்குறேன்ல. மா நான் ஒன்னும் போல. அப்ப புக் எடுத்து வச்சுட்டு படு. விடுறியா? மா என் கூட பேசாம நீ ஒன்னும் தூங்க வேண்டாம். நீ பேசாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. நான் தான் சொல்றேன்ல, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். நீ தான் சரி. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கணும். என்னோட தப்புதான். எனக்கு இப்பதாம்மா புரியுது. நீ சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா எனக்கு இதெல்லாம் நடந்தே இருக்காதுமா. நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேம்மா, சத்தியமா பண்ண மாட்டேன். மா இப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, சத்தியமா பண்ண மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா. ஐயோ, நீ பாவம்மா. நான் தான் தப்பு பண்ணேன், ஆனா எல்லாரும் உன்னை திட்டுறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குமா, பாவமா இருக்கு. சாரிமா, ரொம்ப ரொம்ப சாரி. இனி சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா. நீ பாவம். எனக்காக பிரின்சிபல் கிட்ட போய் அழுது நீ கால்ல எல்லாம் விழுந்திருக்க. சத்தியமா இனிமே தப்பே பண்ண மாட்டேமா. என்ன நம்புமா.
இத பாரு நீயா, இப்ப நீ சொல்றத நான் நம்புறேன். என்ன நம்புமா, சத்தியமா நான் நல்ல புள்ளையா இருப்பேம்மா. சரி, தூங்க. இனி நான் டெய்லி சீக்கிரம் எழுந்திரிச்சு படிப்பேம்மா. ஃபோன் பார்க்க மாட்டேன். அடுத்த டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுப்பேன் பாரு. தூங்க. இனி நீ என் கூட பேசுவல்ல? பேசுவேன். ம். தூங்க. ம். ராதிகா, ராதிகா, என்னாச்சு? எவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆர் யூ ஆல் ரைட்? நோ, ஐ எம் நாட் ஆல் ரைட். என்னாச்சு? ராஜேஷ் இங்க வந்தாரு. வாட்? இந்த வீட்டுக்கா? இந்த வீட்டு அட்ரஸ் அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அவரால எல்லாம் முடியும். நான் எங்க இருந்தாலும் பிரச்சனை பண்ண முடியும். ஏய் ராதிகா, இட்ஸ் ஓகே. தேவையில்லாம worry பண்ணிக்காத, பாத்துக்கலாம். முடியல கோபி, சத்தியமா முடியல. அவருக்கு நான் என்ன பண்ணேன்? அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் தானே நான் விலகி நின்னுட்டு இருக்கேன். அவரை வாங்கின எல்லா கடனையும் நான் அடைக்கிறேன். நான் நிம்மதியா இருந்தா போதுன்னு விலகி வந்துட்டேன். ஆனா என்னையே இவர் நிம்மதியா விடவே மாட்டேங்கிறாரு. அந்த வீட்ல அவ்வளவு பிரச்சனை பண்ணி வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீடு கிடைக்கிற வரைக்கும் எங்க இருக்கலான்னு வந்தா இப்ப எங்கேயும் வந்துட்டாரு. மயோ அப்படி அழுவுறா. ராஜேஷ் அவளை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி நிக்கிறாரு. மயு எங்க? அழுது அழுது இப்பதான் தூங்குறா. ஓ அப்படியா? நான் அவரை வெளியில போக சொல்லி கோவப்பட்டும் கூட அவர் வெளியில போகவே இல்லை. அப்புறம் அவர் கழுத்தை பிடிச்சு தள்ளதுக்கு அப்புறம் தான் போனாரு. அப்பதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல திரும்பவும் வந்துட்டான். வாட்? ஆல்ரெடி அந்த வீட்ல பண்ண மாதிரி தான் இங்க பக்கத்து வீட்டு ஆளுங்க கிட்ட எல்லாம் போய் என்ன பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கான். இடியட். அந்த ஆளுக்கு என்னதான் வேணுமா? எனக்கு டைவர்ஸ் தர மாட்டாரா? உண்மையிலையும் மயு மேலையும் உண்மையான அன்பு இருந்தா அந்த ஆளு ஏன் இப்படிலாம் செய்யணும்? அன்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. மயு அப்படி அழுவுறா. ஆனா அவர் பாட்டுக்கு நின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன அன்பு இருக்கு? கொஞ்சம் கூட அன்பே இல்ல. என்னால சத்தியமா முடியல கோபி.